ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் மீல் மேக்கர் வடை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டான மீல் மேக்கர் வடை எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். மீல் மேக்கர் வடை பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பாருங்கள், பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். கடாயில் பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஹீட் வாட்டர்லேயே இருக்கட்டும். பாருங்கள், சுடுதண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. மீல் மேக்கர் பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கப்பு போல் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், நறுக்கின கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம், 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் வேறு இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இன்னி கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. 1 கப் கடலை மாவு நான் சேர்த்திருக்கேன். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துருக்கங்காட்டி நல்லா முறுமுறுப்பாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி உருளை பிடிச்சிங்கன்னா பாருங்கள், நல்லா வருது பாருங்கள், ஒட்டாமல். பாருங்கள், இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதாலும் உருண்டையில் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உருண்டை பிடிச்சதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், வடை ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், இப்படி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கடையில் பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டதில் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வடை பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மீல் மேக்கர் வடை நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், வெளியே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், மீல் மேக்கர் இருந்தால் நீங்களும் இது போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமைச்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.